வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக படித்து திறமை கையில இருந்து வேலைக்கு போக முடியாமல் தவிக்கிற என் தம்பி தங்கச்சிங்க அண்ணா அக்கா எல்லாருக்கான வீடியோ. ப்ளீஸ் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னன்னா, நீங்கள் எல்லாருமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பீங்க கரெக்டாக. நானும் நேற்று கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். இங்கே போன இடத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, இங்கே மால் வரப்போகுது, இங்கே ஸ்டேடியம் வரப்போகுது, இங்கே பார்க் வரப்போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே தோணு ஒரு விஷயம், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் சூப்பர் மார்க்கெட் வந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா இடம் அவ்வளோ இருக்குங்க. நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட்டு பிரைவேட்டுக்கு போற காரணமே என்னன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் படிச்சவங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டீசெண்டா இருக்கு, அந்த ஸ்கூல் டீசெண்டா இருக்குன்னா அங்க போறோம். நம்ம படிக்கிறப்போ 10th 12th காலேஜ் படிக்கிற வரவே 10,000 20,000 ஃபீஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம குழந்தைக்கு சேர்க்க லட்சக்கணக்கில் ஆகுதுங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு வைத்தியம் பார்க்க போனாலும் லட்சக்கணக்கில் ஆகுதுங்க. நிறைய பேர் காசு இருக்கிறவங்க போயிடுறாங்க, காசு இல்லாதவங்க படிக்க வைக்க முடியல, வைத்தியம் பார்க்க முடியாம சாவுறாங்க. இதெல்லாம் மாத்தணும்னா ஒரே ஒரு ஐடியா. இந்த ஐடியா கரெக்டா தப்பானு தெரியல. ஆனா இந்த வீடியோவை விஜய் சார் கல்ல பட வைங்க. என்னன்னா, கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் சூப்பர் மார்க்கெட் ரெடி பண்ணி படிச்சு திறமையை காட்ட முடியாம கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற என் தம்பி தங்கச்சிங்க அண்ணா அக்கா எல்லாருக்கும் வேலையை கொடுங்க. திறமையை காட்ட முடியாம நிக்கிற ஒருத்தனுக்கு திறமையை காட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க வச்சுங்களேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பறக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் அதிரும். ஒவ்வொருத்துக்கும் நல்ல தரமான ஸ்கூலும் தரமான ஹாஸ்பிட்டலையும் நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா பல கோடி ஊழல் பண்றவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சரியா பண்ண மாட்டான். ஆனா திறமையை காட்ட முடியாம தவிக்கிற ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலு, நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல சூப்பர் மார்க்கெட் இன்னும் ரெடி பண்ண முடியுமா இங்க ரெடி பண்ணி என் தம்பி தங்கச்சிக்கு வேலையை கொடுங்க. அவங்க காசை எதிர்பார்க்க மாட்டாங்கங்க, அவங்க திறமையை காட்ட இடத்த தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப் நம்ம கோயம்பேடு